வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முழு வீச்சில் மேற்கொண்டுள்ளது. பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா தலைமையில் அக்கட்சியின் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்று வருகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களின் பட்டியலை குடியரசுத் தலைவரிடம் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் இன்று சமர்ப்பிக்கிறார். காலநிலை மாற்றம் தொடர்பான சுற்றுச்சூழல் தேசிய மாநாடு சென்னையில் இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்றில் இந்தியா இன்று குவைத்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்தியில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முழுவீச்சில் மேற்கொண்டுள்ள நிலையில் பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா தலைமையில் சிறப்பு ஆலோசனைகள் புதுதில்லியில் இன்று நடைபெற்று வருகின்றது. திரு நட்டாவின் இல்லத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். அதேபோல் தலைநகர் டெல்லியில் பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள் தலைவருமான திரு நிதிஷ்குமார் இல்லத்தில் நடைபெறும் முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சி கூட்டம் புதுதில்லியில் நாளை நடைபெற உள்ள நிலையில் புதிய மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி, தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதள், லோக் ஜன்சக்தி, சிவ்சேனா ஷிண்டே, மதசார்பற்ற ஜனதாதள் மற்றும் இதர கட்சி உறுப்பினர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். முன்னதாக நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் திரு நரேந்திரமோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளன. INDA கூட்டணி தலைவர்களும் மத்தியில் அரசு அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய்ந்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாடி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக எவ்வித நிபந்தனைகளும் விதிக்கப்படவில்லை என்று ஐக்கிய ஜனதாதள் தெரிவித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்தி பிரிவிடம் பேசிய இந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கே.சி. தியாகி, தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் அமைச்சரவை உருவாக்கம், அது சார்ந்த கூட்டங்கள் தொடர்பாக முடிவெடுப்பது மற்றும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் பொறுப்பு பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜே.பி. நட்டா மற்றும் திரு ராஜ்நாத் சிங்கிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிலையில் வேலைவாய்ப்பின்மை, வறுமை நிலை பிரச்சனைகள், இடப்பெயர்வு போன்றவற்றை கையாள்வதற்கு பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய ஜனதாதள் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களவை தேர்தலில் ஐக்கிய ஜனதாதள் 12 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதிய அரசு அமைப்பதில் இக்கட்சி முக்கிய பங்கை வகிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் புதுதில்லியில் இன்று சந்தித்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மக்களவை உறுப்பினர்களின் பட்டியலை சமர்ப்பிக்கிறார். தேர்தல் அதிகாரிகள் திரு கியானேஷ்குமார், திரு சுக்பீர் சிங் சந்த் ஆகியோரும் உடன் செல்கின்றனர். அரசியல் சாசன சட்டப்படி தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவரை சந்தித்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் பட்டியலை வழங்க வேண்டியது அவசியமாகும். இப்பட்டியலை அடிப்படையாக கொண்டு 18வது மக்களவை மற்றும் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை குடியரசுத் தலைவர் தொடங்குவார் என தெரிகிறது. நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்றுடன் முடிவுக்கு வருகின்றன. மக்களவை தேர்தலையொட்டி கடந்த மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து அமலில் உள்ள தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்று நள்ளிரவு விலக்கிக் கொள்ளப்படுகின்றன. சர்வதேச விண்வெளி மையத்திற்கு போயிங் ஸ்டார்லைன் அதிநவீன விண்கலம் மூலம் முதலில் பயணித்த பெருமையை இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பெற்றுள்ளார். புளோரிடாவில் நேற்றிரவு கேப் கானவெல் விண்வெளி தளத்திலிருந்து அட்லஸ் V ராக்கெட் மூலமான இந்த விண்கலத்தில் அவர் புறப்பட்டு சென்று சாதனை படைத்துள்ளார். தொழில்நுட்ப காரணங்களுக்காக இருமுறை தள்ளி வைக்கப்பட்ட இந்த பயணம் நேற்றிரவு வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. சுனிதா வில்லியம்ஸுடன் அமெரிக்காவை சேர்ந்த கேப்டன் பட்ச் வில்மோரும் இந்த விண்வெளி பயணத்தை மேற்கொண்டுள்ளார். வரும் 14ஆம் தேதி மீண்டும் இவர்கள் புவிக்கு திரும்புகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. காலநிலை மாற்றம் தொடர்பான சுற்றுச்சூழல் தேசிய மாநாடு சென்னையில் இன்று தொடங்கியது. மாநில சுற்றுச்சூழல் துறையின் கூடுதல் செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு இதனை தொடங்கி வைத்தார். வெப்பமயம் அதிகரித்தல், தென்மேற்கு பருவமழை மாற்றங்கள், பேரிடர் நிர்வாகம், பேரிடர் தடுப்பு முன்னேற்பாட்டு பணிகள், வன பாதுகாப்பு ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்வதற்கான நிதி ஆதாரங்கள், பாதிக்கப்படும் இடங்களை முன்கூட்டியே கண்டறிந்து அப்பகுதி மக்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிப்பது ஆகியவை குறித்தும் இம்மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது.
சர்வதேச ரயில்வே லெவல் கிராசிங் பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ரயில்வே கிராசிங்கை பொதுமக்கள் பாதுகாப்பாக கடப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த தினத்தின் நோக்கமாகும். திருச்சி ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் விபத்துகளை முற்றிலும் தடுக்கும் வகையில் ரயில்வே லெவல் கிராசிங்கில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு தொடர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் திரு MS அன்பழகன் கூறியுள்ளார். பொதுமக்கள் பெரும்பாலும் அவேர்னஸ் இருக்குது. எல்லாருக்குமே அவசர கதியில போகும்போது திடீர்னு ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆயிடுறாங்க. லெவல் கிராசிங் வர்றதுக்கு முன்னாடியே 300 மீட்டருக்கு முன்னாடியே வார்னிங் சைன், அப்புறம் 150 மீட்டருக்கு முன்னாடி இன்னொரு வார்னிங் சைன் இருக்குது. ஜீப்ரா கிராசிங்ஸோட ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி வச்சிருக்கிறோம். பூமியில ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அது நைட்லயும் சரி பகலையும் சரி தூரத்துல வரும்போதே தெரியும். நைட்ல ரெட் லைட் இருக்கும். ஹை இன்டென்சிட்டி ஹூட்டர் சிக்னல்ஸ் லெவல் கிராசிங் வரப்போது கேட்டை க்ளோஸ் பண்ண போறாங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸும் பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். சேலம் ரயில்வே கோட்டத்தில் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சார பணிகளை தொடங்கி வைத்த ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பங்கஜ்குமார் சின்ஹா ரயில்வே துறையின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் வரும் 10ஆம் தேதி மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி, கோவை உள்ளிட்ட இடங்களுக்கு நாளை மறுநாள் முதல் 1000 பேருந்துகள் சென்னையிலிருந்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை IIT தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட உள்ளன. கிளவுட், லினக்ஸ் டிக்கெட்டிங், மென்பொருள் வடிவமைப்பு தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்துவதற்கான இப்பயிற்சிகளில் சேர வரும் 12ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை முதல் வாரத்தில் தொடங்க உள்ள இப்பயிற்சி திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர் lightstorm.net என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தால் நாளை நடைபெற இருந்த உதவி பேராசிரியர்களுக்கான மாநில தகுதி தேர்வு தொழில்நுட்ப காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுவதாக இதன் பதிவாளர் தெரிவித்துள்ளார். தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டு மையத்தால் குரூப் 1 முதல்நிலை தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகளில் தேர்வர்கள் பங்கேற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆனி மேரி ஸ்வர்ணா கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண் துறை சார்பில் இம்மாதம் நடைபெறும் சிறப்பு மண் பரிசோதனை முகாமை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் பொருட்களின் பெயர், நிகர எடை, விற்பனை விலை, தயாரிப்பாளரின் முழு முகவரி, நுகர்வோர் புகார் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் ஆகியவை கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார். நீலகிரி முதுமலை புலிகள் காப்பகத்தில் தொடர்மழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி பசுமையாக காட்சியளிப்பதால் இடம்பெயர்ந்த வனவிலங்குகள் மீண்டும் வனப்பகுதிகளுக்கு திரும்புவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நீலகிரி மாவட்டத்தில் மே மாதம் முதல் வாரம் முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் முதுமலை புலிகள் காப்பகம் பசுமை திரும்பியுள்ளது. அத்துடன் நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி பச்சை பசேல் என காட்சியளிக்கிறது. வனவிலங்குகள் தேவையான உணவு இங்கிருப்பதால் இடம்பெயர்ந்து சென்ற வனவிலங்குகள் மீண்டும் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு வர துவங்கியுள்ளது. தற்போது முதுமலை புலிகள் காப்பகத்தில் யானை, கரடி, நூற்றுக்கணக்கான மான்கள், செந்நாய்கள், கடாமன்கள் போன்ற வனவிலங்குகள் அதிக அளவு தென்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன். விழுப்புரம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி செலுத்தும் முகாம் வரும் 10ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சி பழனி கூறியுள்ளார். அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இம்முகாமில் கால்நடை வளர்ப்போர் பங்கேற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெறும் கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் வரும் 10ஆம் தேதி தொடங்குவதால் விவசாயிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்றில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா குவைத்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் உலகக்கோப்பை 3வது சுற்றுக்கு முதல் முறையாக முன்னேறும் வாய்ப்பு ஏற்படும் என்பதால் ரசிகர்கள் இப்போட்டியை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் போபன்னா எப்டன் இணை இட்டலி இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா தலைமையில் அக்கட்சியின் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்று வருகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களின் பட்டியலை குடியரசுத் தலைவரிடம் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் இன்று சமர்ப்பிக்கிறார்.
காலநிலை மாற்றம் தொடர்பான சுற்றுச்சூழல் தேசிய மாநாடு சென்னையில் இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்றில் இந்தியா இன்று குவைத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.